வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு நமக்கு லைவ் டிஸ்கஷன் மதியம் 3 மணிக்கு யூடியூப் சேம் இதே சேனல்ல நடக்கும். ஸோ கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க கலந்துட்டு உங்களுடைய டவுட்ஸ், டெக்னிக்கல் டவுட்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸை பற்றி கேளுங்க. அங்கே நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்பொழுது நமக்கு இன்னைக்கு கூடிய முக்கியமானது 8:30க்கு 7 மணிக்குல 8:30க்கு நமக்கு வந்து கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ இன்னிலிருந்து வரக்கூடிய 4 நாட்களுமே செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி எல்லா நாளுமே யூஎஸ் உடைய நியூஸஸ் நமக்கு இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ஒரு பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள கொஞ்சம் மீடியேட்டாக இருக்கக்கூடிய நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7 மணிக்கு நமக்கு வந்து யூஎஸ் உடைய டியூரபிள் குட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து S&P காம்போசிட் இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக 7:30 அண்ட் 8:30 அப்படிங்கிறது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இம்பேக்டாக தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் DXY பார்த்துடலாம். ஸோ DXY பொறுத்த வரைக்கும் டேல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த சேனலுக்கு இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து கீழே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கேண்டில் வந்து ஒரு நல்ல புல் மூவ் மார்க்கெட்டில் ஒரு ட்ராப்ல கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆக முடியாமல் மார்க்கெட் வந்து தடுமாறிட்டு இருக்கு. நம்ம ஒரு 4 ஹவர் சார்ட்ல போனோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து இந்த சொல்லியிருந்தோம், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணிட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் கிடைக்கும் போது நம்ம மேலே போகலாம். அட்லீஸ்ட் இந்த ஹை பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். 104.21க்கு மேலே மார்க்கெட் போகணும். ஸோ இப்போ இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்திருக்கு. இப்போ நான் வந்து சேனலாக இப்போ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைஸை வந்து இதை வந்து அப்படியே நான் வந்து ஒரு சேனலாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு மல்டிபிள் டச்சஸ் வந்து ரொம்ப க்ளீனாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தட் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த மார்க்கெட் இந்த சேனலை விட்டு இப்போ பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். சேம் இந்த இடம் தான். ஓகேங்களா? இங்கே ஒரு பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா அண்ட் தென் இந்த ஹையை சேர்த்தி உடைக்குது 104.13க்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே கொஞ்சம் அப்சைட் மூவ் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது கீழே ஃபார்ம் ஆகிற பொசிஷன் பொறுத்து தான். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. ப்ரைஸ் இங்கிருந்து மேலே மூவ் பண்ணி பிரேக் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஓகேங்களா? மினிமம் 104.05க்கு மேலே மார்க்கெட் போனால் தான் நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். இது பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ DXY சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல தெரியுது. நெக்ஸ்ட் ஆயில், யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கன்சால்டேஷனுக்குள்ளே தாங்க இருக்கு. இந்த கன்சால்டேஷனில் தான் இருக்கு ப்ரைஸ் இப்போ. ஓகே, இது மேற்கொண்டு மார்க்கெட் மேலே போகுமா அப்படின்னா கஷ்டம். ஸோ இவ்வளோ பெரிய கன்சால்டேஷன் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே போகும். இந்த டவுன்ஃபால் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இப்போ ஒரு 4 ஹவர் ஃப்ரேம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து இந்த எக்ஸ்பான்ஷனை கம்ப்ளீட் பண்ணலை. ஓகே, எக்ஸ்பான்ஷனை கம்ப்ளீட் பண்ணலை, இதுக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த சப்போர்ட் எதிர்பார்த்துருந்தோம், சப்போர்ட் எடுத்து இப்போ மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருந்தாலும் இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னா திருப்பி அதே மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ ப்ரைஸ் இங்கே வரும்போது திருப்பி ஒரு ஷார்ட் ஃபால் வரத்துக்கு சான்சஸ் உண்டு. எனக்கு தெரிஞ்சு திருப்பி லைட்டாக இந்த மார்க்கெட் ஹை போனால் கூட நம்ம செல் ட்ரை பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இங்கேருந்து ஆயில் கீழே வந்துடும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. காரணம் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சுத்தமாக ஒரு நல்ல சப்போர்ட் பிரேக் பண்ணி மேலே ரெசிஸ்டன்ஸ்க்கு போன மார்க்கெட்டே இல்லை. சப்போர்ட்ஸ் வேணால் ஒரே இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ஹைஸ் கிரியேட் பண்ணாத ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஒரு மார்க்கெட் இப்படி வருது. ஸோ ஒரே இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட்ஸ் எடுக்கும்போது மார்க்கெட் வந்து அப்படி க்ரோவில் இருக்கணும். ஸோ க்ரோவில் இருக்கும்போது தான் மார்க்கெட் போகும். ஸோ இங்கே ஆல்ரெடி 3 டச்சஸ் நல்லாவே இருக்குது. பட் மார்க்கெட்டில் பெரிய க்ரோத் இல்லை. அதனால இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணுமா அப்படின்னா ஒரு பெரிய டவுட் இருக்கு. ஒரு ஷேடோ வாக் இது போயிட்டு வரலாமே தவிர ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுக்குமா அப்படின்னா டவுட். ஆல்ரெடி இந்த ஜோன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். டே ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். டேல பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இங்கே தான் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பல முறை கீழே இறங்கியிருக்கு. ஸோ இங்கே வந்த ஸ்பீடில் மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகிடுக்கணும், ஆக முடியல.
அதனால மார்க்கெட் திருப்பி டவுன் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் தெரியுது. ஸோ செல் ட்ரை பண்ணால் ரெடியாக இருங்க. செல் கிடைத்தால் செல் எடுக்கலாம். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு சப்போர்ட் ஜோனுக்கு வந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் கூட கீழே இறங்கி சப்போர்ட் இருக்கலாம். இதோடைய ரியல் சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 22.11 ஆர் 12 அங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட் வந்து சப்போர்ட்ஸ் எடுத்திருக்கும் 22.11 வரைக்கும். அப்போ ப்ரைஸ் வந்து இன்னும் கூட கீழே கொஞ்சம் வரலாம். ஓகே, கீழே வந்து சப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல அதுக்கப்புறம் தான் ரைசஸ் இருக்கும். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ செல் கிடைத்தால் ஒரு 1 hour ஃப்ரேம் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது மார்க்கெட்டில் ஒரு செல் கிடைத்தால் லைட்டாக அப்படி கீழே வந்து ஒரு கரெக்ஷன் வரும்போது நம்ம செல் பண்ணலாம். டைரெக்டாக ஒரு செல்லுக்குள்ளே போக வேண்டாம். சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்து இந்த சப்போர்ட் எடுக்கும். இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வரும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங்கில் போகலாம். கண்டிப்பாக மேலே இருக்கிறத ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேலேயும் போகலாம், வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மேலே இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கீழே பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அதனால தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா சார் நீங்கள் செல் சொன்னீங்க மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது. மேலே வந்து 22.80 வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 2 ரெசிஸ்டன்ஸையும் தாராளமாக எடுக்கலாம். பிஃபோர் தட் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபால் கிடைக்குது, டிஎக்ஸ் அங்கே சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்னா இந்த மார்க்கெட் மேலே போகாது. அப்போ இங்கே நம்ம செல் ஆக வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த பிரேக் அவுட் நான் சொன்ன மாதிரி ஒரு 1 hourல நல்லா பிரேக் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி லைட்டாக கரெக்ஷன் ஆகும்போது மேலே இருக்கிறத ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நம்ம செல் போகலாம். இது ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் தான். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரே ரேலி மாதிரி கொடுக்கல. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் டேர்ம் செல்லிங் ரைஸ், செல்லிங் ரைஸ், செல்லிங் ரைஸ், செல்லிங் ரைஸ் இப்படிதான் இருக்க போகுது இந்த மார்க்கெட். ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைன்லாம் மார்க்கெட் வந்து ஒபே பண்ணும் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு. அப்போ மேக்சிமம் ஒருவேளை இந்த மார்க்கெட் வந்து இப்படி ட்ரெண்ட் லைன் நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வைக்கும்போது பக்கத்தில் டக்குன்னு போயிட்டு கூட நமக்கு வரலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம செல் ட்ரை பண்ணலாம். பையை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைனை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் எதிர்பார்த்துருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்துட்டான். ஓகே, மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது நல்ல கேண்டில்ஸ் இருந்தது. இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறது நல்லாவே தெரியுது. ஒரு 4 hourல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரகிளிங் இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷனாக கூட இப்படி வச்சுக்கலாம், ஓவர் அண்ட் அண்டர்பாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ஷார்ட் ஃபால் கொடுக்க சான்சஸ் அதிகமாக உண்டு, வாய்ப்பு இருக்கு. ஓகே, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டான். இந்த ஜோன்லாம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். 45+ எதிர்பார்த்துருந்தோம், 40யாவது மினிமம் வரணும்னு எதிர்பார்த்துருந்தோம், வந்துட்டான். ஸோ ஒருவேளை மார்க்கெட்டில் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஓப்பனிங்கில் ஃப்ளாஷ் வந்தால் ஒரு 40+க்கு மேலே லைட்டாக ஃப்ளாஷ் போயிட்டு மார்க்கெட் கீழே வரும். ஸோ இங்கேயும் செல் ட்ரை பண்ணலாம், இந்த இடமும் செல் ட்ரை பண்ணலாம். வெயிட்டிங் ஃபார் தி செல் என்ட்ரி இந்த இடத்துல ப்ரைஸ் கிடைச்சா. ஸோ ஒரு 1 hourல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ நல்ல ஒரு ப்ராசஸ் வந்து இங்கே வந்துட்டு இருக்கு. 4 hourல பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த ட்ரெண்ட் லைன், ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அப்படியே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து இன்னொரு விதமாகவும் வரையலாம். எப்படி அப்படின்னா இந்த இடத்துல வரையும் போது நமக்கு வந்து ஒரு வெஜஸ் ஃபார்மேஷன் வருது. ஸோ தட் மார்க்கெட் பிரேக் ஆச்சு, இப்போ ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனும் மார்க்கெட்டில் கிரியேட் ஆகலாம். ஸோ இப்போ பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் வரும்போது நம்ம இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே ஒரு ஷார்ட் டேர்ம் வந்துட்டு கூட திருப்பி மார்க்கெட் மேலே போகலாம். இந்த லெவல்ஸை இன்னும் எடுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா திருப்பி மார்க்கெட் வரும்போது நம்ம இந்த லெவல்ஸை பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இங்கே ஹரியாகி இப்போ போய் செல் பண்ணக்கூடாது. ஒரு 30 வந்து மார்க்கெட் உடைக்கணும். ஸோ ஒரு 1 hour ஃப்ரேமில் போனோம் அப்படின்னா ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு 30 ஃபஸ்ட்டு உடைக்கணும். இந்த இடத்துல 30 வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் உண்டு. ஸோ இப்படி வந்து ஒரு 30 கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்து இப்படி மேலே போகும்போது செல் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு பிரேக் வரைக்கும் இருக்கும். ஒரு 2020 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை எதிர்பார்க்கலாம். இந்த 2020லேருந்து ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு ட்ராப் ஆகலாம், அல்லது டைரக்டாக பிரேக் ஆனாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. மேலே நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நம்ம வந்து செல் ட்ரை பண்ணுறது பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து செல்லாக வாய்ப்புகள் தெரியுது கோல்டில். ஸோ சில்வர்லேயுமே செல் தான் தெரியுது. டிஎக்ஸ்ஒய்ல நமக்கு பை தெரியுது, வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய நியூஸஸை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒருவேளை டக்குன்னு ஃபால் ஆகிட்டா ஐயோ மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹரியப் ஆகாதீங்க. திருப்பி கண்டிப்பாக நமக்கு வந்து சான்ஸ் கொடுக்கும். அந்த சான்ஸ்லாம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ பை பொசிஷனுக்குள்ள இருக்கிறவங்க
டைட்டான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. எக்ஸிட் ஆகிறவங்க எக்ஸிட் ஆகிக்குங்க. பட் நாங்கள் எக்ஸிட் நாங்கள் சொல்லலை, திருப்பியும் சொல்கிறேன். கீழே வந்து 1997 நாங்கள் சொன்ன பை எடுத்திருக்கிறவங்க ட்ரையல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க, 15 கிட்ட கொண்டாங்க, அல்லது புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ப்ராஃபிட். ஒருவேளை ப்ரைஸ் இங்கே திரும்பிட்டா மேபி போனாலுமே மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் ஆகிட்டு கூட வரலாம், வாய்ப்புகள் உண்டு. ஸோ செல் சைடுக்கு நம்ம தயாராக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஓகே, இல்லை நீங்கள் தான் எக்ஸிட்டாக சொன்னீங்கன்னு என்னையே ப்ளேம் பண்ணாதீங்க. நான் தெளிவாக சொல்லிடுறேன். டிசிஷன் இஸ் யுவர்ஸ். நாங்கள் ஒரு ரெக்கமெண்ட் தான் பண்ணுறோம். ட்ரையல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க, இல்லை புக் பண்ணிட்டு மேலே மார்க்கெட் போனால் கூட திருப்பி ஒரு செல்லிங் சான்ஸ்க்கு எதிர்பாருங்க. மார்க்கெட் இனி எப்போ வேணாலும் திரும்ப வாய்ப்பு உள்ளது. நாளைக்கு லைவ்ல நம்ம வந்து தெளிவாக அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணலாம். கண்டிப்பாக இன்னைக்கு குழு கொடுத்துரும், நான் இந்த மார்க்கெட் கீழே வருதா வரலையா அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு லைவ்ல மீட் பண்ணுவோம். எங்களுடைய டெலகிராமில் லைவுடைய லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணுறவங்க நாளைக்கு 3 மணிக்கு லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.